சூர்தாஸ். சூர்தாஸை கண்ணில்லாதவர் என்பது சரியா? அவருக்கு புறக்கண்கள் தான் இருக்கவில்லை, ஆனால் அகக்கண்கள் பல மடங்கு ஆற்றல் பெற்று திகழ்ந்தன. கிருஷ்ண பக்தி கவிஞரான சூர்தாஸ் 104 வயது வாழ்ந்தார். அவரின் இயற்பெயர் தெரியவில்லை. ஸ்வரங்களின் அடிமை என்ற வகையில் மக்கள் அவருக்கு இட்டு வழங்கிய செல்ல பெயரே ஸ்வரதாசர் என பொருள் தரும் சூர்தாஸ். சூர்தாஸ் 1,00,000 பாடல்களுக்கு மேல் இயற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இப்போது கிடைப்பவை 8000 பாடல்கள் மட்டுமே. சூர் சாராவளி, சாகித்ய லகரி, சூர் சாகர் என பற்பல தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. குழந்தை கண்ணனை பற்றிய சூர்தாஸின் கவிதைகள் நெஞ்சை அள்ளுபவை. கண்ணனுக்கு முதல் பல் விழுவது, கண்ணன் தவழ்ந்தே வாயில் படி தாண்டியது என்றிப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகளை அவரது கவிதைகள் பேசுகின்றன. சூர்தாஸ் பெரும்பாலும் யசோதை நந்தகோபர் மனநிலையிலிருந்து கண்ணனை குழந்தையாகவே கண்டார். சூர்தாஸின் திருசரிதம் நெஞ்சை உருக்குவது. சூர்தாஸ் மதுரா அருகில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. கண்ணில்லாத அவர் சிறுவயதில் பெரும் துன்பங்களையும் அவமானங்களையும் அனுபவித்தார். 3 சகோதரர்களும் கிண்டலும் கேலியும் செய்வார்கள். பெற்றோரே அவரை புறக்கணித்தனர். அற்புதமான குரல் அவருக்கு. திண்ணையில் அமர்ந்து சன்னமாக பாடிக்கொண்டே இருப்பார். வீட்டின் வெளியே தெருவில் அதிகாலையில் பக்தர்கள் கிருஷ்ண பஜனை செய்தவாறே போவதுண்டு. அந்த பாடல்களை கூர்ந்து கேட்பார், அவற்றை பாடுவார். மெல்ல மெல்ல தானே பாடல் ஏற்றி பாடவும் தொடங்கினார். அவரின் ஆசை வெளியுலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் பெற்றோர்தான் வெளியே செல்லவே அனுமதிப்பதில்லையே. ஒரு நாள் அதிகாலை எழுந்த சிறுவன் சூர்தாஸ் மனசோர்வோடு இல்லத்தின் வெளி திண்ணையில் அமர்ந்திருந்தார். வீட்டின் உள்ளே எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர் செவிகளில் கிருஷ்ண பஜனை ஒலி கேட்டது. வெளியூர் பக்தர்கள் அதிகாலை வேளையில் கிருஷ்ண பக்தி கானங்களை பாடிக்கொண்டு மதுரா ஆலயத்தில் அவர் வீடிருந்த வீதி வழியே சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு முடிவெடுத்தார் சூர்தாஸ். பாட்டு பாடிக்கொண்டு சென்ற குழுவினருடன் இணைந்து வெளியே நடந்தார். மதுரா சென்று கொண்டிருந்த அவர்கள் ஒரு நாள் முழுவதும் நடந்து சென்று அன்றிரவு ஓர் ஆலமரத்தடியில் தங்கினார்கள். தங்களுடன் தானாய் வந்திணைந்து கொண்ட கண்ணில்லாத சிறுவனை என்ன செய்வது? செல்லும் வழியில் அவன் ஒரு பெரிய சுமை அல்லவா? அவனை கவனித்துக் கொள்வது யார்? அந்த மரத்தடியிலேயே அன்று அனைவரும் உறங்கினார்கள். மறுநாள் அதிகாலை சிறுவன் சூர்தாஸ் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பாமலே அந்த பக்தர் கூட்டம் சத்தமில்லாமல் விலகி சென்றது. சிறுவன் துயில் கலைந்த போது அருகே யாருமில்லை. இப்போது என்ன செய்வது? சூர்தாஸ் கல்லும் கனிந்துருகும் குரலில் கண்ணனை குறித்து தாமே இயற்றிய பக்தி பாடல்களை பாடலானார். அவரது மதுரக்குரல் காற்று வெளியில் கலந்தது. அருகே இருந்த கிராமத்திலிருந்து சில பெண்மணிகள் அந்த மரத்தடியில் பல் தேய்க்க வந்தார்கள். சூர்தாஸின் பாடல்களை கேட்டு அவர்கள் மனம் கரைந்தது. அவர்கள் அந்த சிறுவனின் பார்வையற்ற கண்ணில் பெருகிய கண்ணீரை தங்கள் விரல்களால் துடைத்தார்கள். ஒருத்தி அவரை குளத்திற்கு அழைத்து சென்று பல் தேய்த்து விட்டாள். இன்னொருத்தி பரிவோடு அவரை நீராட்டினாள். ஒரு பெண்மணி ஓடோடி போய் சப்பாத்தி கொண்டு வந்து ஊட்டினாள். அந்த சிறுவனின் குரலின்மையில் மனம் பறிகொடுத்த அவர்கள் அந்த குரலிலும் பக்தியிலும் மெய்மறந்தார்கள். ஒரு தாயால் புறக்கணிக்கப்பட்ட சூர்தாஸுக்கு எண்ணற்ற தாய்மார்கள் கிடைத்தார்கள். அந்த மரத்தடியிலேயே சூர்தாஸ் வாழலானார். அவ்வழியே வந்த வழிப்போகர்கள் அவர் பாடலில் சொக்கினார்கள். அவருக்கு காசு தந்தார்கள். அப்போதுதான் அந்த விந்தியான சம்பவம் நடந்தது. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தரின் மகன் காணாமல் போனான். அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருக்கிறானா இல்லை ஆற்றில் குளத்தில் எங்கா தவறி விழுந்து இறந்து விட்டானா? செல்வந்தரின் மனைவி சூர்தாஸ் தங்கியிருந்த மரத்தடியில் வந்து ஆற்றமாட்டாமல் அங்கே இருந்த பெண்களிடம் அழுது புலம்பினாள். அவளை தன்னருகே அழைத்தார் சூர்தாஸ். கண்ணனை தியானித்தார். அவர் மனதில் ஒரு காட்சி விரிந்தது. சவுக்கு தோப்புக்கள் நிறைந்த கானகத்தில் ஒரு பாழும் மண்டபத்தில் வழி தெரியாமல் அழுது அழுது அவன் மயங்கி கிடக்கிறானே, அவன் எங்கே இருக்கிறான் என்று ஞான கண்களால் கண்டு சொன்னார் சூர்தாஸ். அவனை கண்டுபிடிக்க செல்ல வேண்டிய திசை, அதற்கான வழி, மண்டபத்தின் அடையாளம் அனைத்தையும் விவரித்தார். அவன் கணவரை தேடி ஓடினாள். சூர்தாஸ் சொன்ன தகவல்களை சொன்னாள். தீர்த்த செல்வந்தர் ஆட்களோடு அந்த கானகத்திற்கு விரைந்தார். விந்தையிலும் விந்தை. சூர்தாஸ் குறிப்பிட்ட அதே இடத்தில் செல்வந்தரின் மகன் மயங்கி கிடந்தான். மகனை அள்ளி அணைத்துக் கொண்ட செல்வந்தர் யோசித்தார். ஏறக்குறைய அவர் மகன் வயதேயான சூர்தாஸால் அல்லவா அவருக்கு மகன் மறுபடி கிடைத்தான். தன் நன்றியை காட்ட முடிவு செய்தார். சூர்தாஸ் வாழ்ந்த மரத்தடியிலேயே அவருக்கு வசிக்க ஒரு குடில் கட்டி தந்தார். இப்போது மழையாலும் வெயிலாலும் பாதிக்கப்படாமல் குடிலில் வசிக்கலானார் சூர்தாஸ். கண்ணில்லாத ஒரு மகான் கண்ணன் மேல் தாமே பாடல்கள் ஏற்றி அற்புதமாக பாடுகிறாராமே. விஷயம் பரவியதால் அவரது தெய்வீக கானத்தை கேட்க மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து திரண்டார்கள். வருபவர்கள் எல்லாம் அந்த தெய்வீக கவிஞருக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார்கள். சூர்தாஸ் தமக்கு கிடைத்த செல்வத்தை எல்லாம் தம்மை ஆதரித்த அந்த கிராமத்து தாய்மார்களுக்கே வழங்கிவிட்டார். அவரது பெரும்புகழ் அவர் பிறந்த கிராமத்தை எட்டாதிருக்குமா? அவரது சகோதரர்களும் தாயும் தந்தையும் இணைந்து வந்தார்கள். குடும்பம் அவரை புறக்கணித்ததற்காக மன்னிப்பு வேண்டினார்கள். மீண்டும் குடும்பத்தோடு அவர் வந்து இணைய வேண்டும் எனவும் வேண்டினார்கள். இப்போது உலகம் முழுவதுமே என் குடும்பம் என்று சொல்லி அவர்கள் வேண்டுகோளை கனிவாக மறுத்துவிட்டார் சூர்தாஸ். சூர்தாஸின் சமகாலத்தில் வல்லபாச்சாரியார் என்ற ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். சமஸ்கிருத பக்தி கவிஞர்.
மதுரமான மதுராஷ்டகத்தை எழுதியவர். வல்லபாச்சாரியாருக்கு சிஷ்யராக வேண்டும் என்ற தாளாத வேட்கை சூர்தாஸுக்கு இருந்தது. யமுனை நதிக்கரையில் அதிகாலையில் அவர் நீராட வருவார் என்றறிந்து படித்துறைக்கு சென்றார். நாம் எழுதிய பாடல்களை உருக்கமாக பாடியவாறு அவரது வருகைக்காக காத்திருந்தார். வல்லபாச்சாரியார் அந்த மதுர குரலை கேட்டு அவரை தேடி வந்தார். அவர் பாதங்களில் விழுந்து பணிந்தார் சூர்தாஸ். அவரை அள்ளி அணைத்துக் கொண்ட வல்லபாச்சாரியார் அவரை சீடராக ஏற்றார். வல்லபாச்சாரியார் சூர்தாஸுக்கு பாகவதம் முழுவதும் கற்றுத்தந்தார். வல்லபாச்சாரியாரின் முக்கியமான 8 சீடர்களில் ஒருவராக பிறகு அறியப்பட்டார் அவர். தம் குரு வல்லபாச்சாரியாரின் உதவியால் மதுரா கோயிலில் ஆஸ்தான பாடகராக சேர்ந்தார் சூர்தாஸ். ஒவ்வொரு நாளும் கண்ணனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்வார்கள் அர்ச்சகர்கள். கண்ணில்லாத சூர்தாஸ் அன்றன்று என்ன நிறப்பட்டு பீதாம்பரத்தை கண்ணன் அணிந்திருக்கிறான் என்பதை தம் பாடலில் சொல்லி பாடுவார். கண்ணில்லாத சூர்தாஸ் எப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணன் அணிந்திருந்த உடை நிறத்தை சரியாக தன் பாடலில் இணைத்து சொல்கிறார். அர்ச்சகர்களுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் திரைசீலையால் கிருஷ்ண விக்கிரகத்தை மறைத்து கண்ணனுக்கு உடையே அணிவிக்காமல் முத்து மாலைகளையே உடை போல் அணிவித்து அலங்கரித்தார்கள். திரையை திறக்காமலேயே சூர்தாஸை பாட சொன்னார்கள். கண்ணா, உன் முத்துப்பல் வரிசைக்கு பொருத்தமாக இருக்கட்டும் என்று ஆடையில்லாமல் இன்று முத்தாலேயே உடை அணிந்தாயானே என அன்று சூர்தாஸ் பாடியதும் அர்ச்சகர்கள் ஓடோடி வந்து சூர்தாஸின் பாதங்களில் விழுந்து பணிந்தார்கள். 104 வயதான தருணத்தில் கண்ணன் சூர்தாஸை வைகுந்தத்திற்கு அழைத்துக் கொள்ள விரும்பினான். ஓர் அடியவர் சூர்தாஸிடம், நீங்கள் கண்ணனை பற்றி எண்ணற்ற பாடல்களை பாடினீர்கள், உங்கள் குரு வல்லபாச்சாரியாரை பற்றி ஒரு பாடல் கூட பாடவில்லையே என கேட்டார். சூர்தாஸ் அந்த அடியவரின் வேண்டுகோளை ஏற்றார். தம் குரு வல்லபாச்சாரியார் பற்றி உள்ளமுருக ஒரு பாடலை பாடியவாறே மண்ணில் சரிந்தார். அவர் ஆன்மா விண்ணில் பறந்து கண்ணனுடன் கலந்தது. சூர்தாஸின் சில பாடல்கள் இந்தி திரைப்படங்களிலும் இடம்பெற்றுள்ளன. சூர்தாஸுக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது.